ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே. हालेलुया, हालेलुया, आमेन। कैसे हो? अच्छे? आप अकेला अच्छे हैं या प्रभु के साथ और अच्छे हैं? आमेन। परमेश्वर आपको चंगाई देने वाला है। आमेन। कोई एक ही है क्या? बगल में हाथ पकड़िए, क्या हाल है? पूछिए क्या हाल है? பக்கத்துல கையை போட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? दूसरों से हाथ मिलाकर कहिए आप कैसे हैं? தனியா இருக்கீங்களா? क्या आप अकेले हैं? இல்ல அவரோட இருக்கீங்களா? या उनके साथ हैं? ஆமென்। आमेन। தனியா இருந்தீங்கன்னா अगर आप अकेले हैं तो வராத கொரோனா கூட போச்சுன்னு और வந்துடும். अकेला रहेंगे तो जो नहीं आने वाला कोरोना भी साथ आ जाएगा। நீங்க அவரோட இருந்தீங்கன்னா लेकिन जब आप उनके साथ रहेंगे நீங்க பூரண புருஷராய் நீங்க மாறுவீங்க. और जो है संपूर्ण पुरुष के रूप में वो बदलेंगे। हालेलुया। हालेलुया। தம்பி சொன்னாங்க, भाई ने कहा இந்த சர்ச் எத்தனை பேர் கூட சர்ச்சா மாறும் போதுதான் ये चर्च जो है कितने लोगों से भरा हुआ रहेगा? 1000 பேர் கூடுதல் சர்ச்சாக மாறும் ये போது परमेश्वर जो है हजारों विश्वासी से भरकर रहेगा करके पास நான் விசுவாசிக்கிறேன்னா मैं परमेश्वर से यह विश्वास करता हूँ। அடுத்தவங்களை முகமுகமா பார்க்கும் பொழுது जब एक दूसरे को हम मुंह जब देखेंगे இன்னும் 3 பிரான்ச்சுகள் ஓபன் பண்ணத்தக்கதாக தேவன் இவங்களை உயர்த்தும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது முன்ன சுடுகாடு இருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. पहले जो कभी जो कब्रिस्तान को देखेंगे तो इसका जो है एहसास को हम समझ पाएंगे कहते हैं। முன்ன நாங்க வந்து போட் ஏறினது கிடையாது. हम जो है पहले कभी जो है बोट नहीं चढ़े हैं। வரும்போது பாத்தீங்கன்னா கார் ஏறுது, நான் எனக்கு கார் ஏறுது. हम बोट में चढ़ते वक्त देखे कि ये क्या कार बोट में चढ़ता है। பைக்ல பாடு உள்ள போயிட்டே இருக்கான். भाई साहब जो है लगातार जो है अंदर जा रहे हैं। நான் கேக்குறேன், பசங்க கேக்குறேன், என்னப்பா நம்ம எங்க போறோம்? இல்ல அது நடுவுல நிக்கணும், நின்னா தான் நம்ம போக முடியும். क्यों बच्चों से पूछा नहीं क्या भाई हम कहां खड़ा रहे? तो अपने बीच में खड़ा रहे हैं पास्टर जी। ஆமென்। आमीन। இந்த ஏஜி சிச்சிக்கு வர பிள்ளைகள் எல்லாருமே ये जी चर्च आने वाले सारे बच्चे அது மாதிரி ஃபுல் போட் நிறைய ஏசு நாங்க வந்து ஆண்டு கொண்டு வரணும். நிப்பாட்டுறது இடம் இல்லை, ஏசு நாமத்தை நான் சொல்றேன். ஆமென்। வசனம் சொல்லுது, वचन कहता है கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. परमेश्वर बड़ा है वो चक्कर देखिएगा। ஆமென்। आमीन। ஏசப்பாவோட எப்பயுமே பிராக்டிகலா வாழ நீங்க பழகணும். अब हमेशा जब परमेश्वर यीशु मसीह के प्रैक्टिकली जीवन बिताना सीखना चाहिए। ஏன்னா वசனம் சொல்லுது, क्योंकि वचन कहता है அவர் தூரத்துக்கும் சமீபமா இருக்கிறார். वह जो है दूर और दूर के लिए जो समीप रहता है நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு हम जो है ऐसे ही बैठकर அவரை வந்து தூரத்துல வச்சுக்கிட்டு हम जो है अपने दूर में रहकर हे प्रभु, हे प्रभु நீ தமிழ்ல சொல்லுங்க, हे प्रभु आंडवरे आप मुझे चंगाई दो. अन्नी के स्वस्थ मार्ग சரி நான் பண்ண தமிழ்ல சொல்றேன். ஆண்டவரே हे परमेश्वर எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்கப்பா. आप जो है मेरे लिए जो है अनुग्रह कीजिए। ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? परमेश्वर मेरे जीवन में कभी क्यों इतनी बड़ी तकलीफ? ஆண்டவரே என்னை மட்டும் ஏன் ஆண்டவரே டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க? परमेश्वर क्यों मुझे सब कोई टिश्यू पेपर की तरह यूज करके फेंक देते हैं? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு நிந்தனைகள்? क्यों परमेश्वर मेरे लिए इतनी निंदा? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இவ்வளவு அவமானங்கள்? क्यों मेरे जीवन में इतनी अपमान? அப்படின்னு நான் தூரத்துல இருந்து ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது अगर हम दूर खड़ा होकर परमेश्वर से जब प्रार्थना करते हैं தேவன் உங்களுக்கு பதில் தருவது உண்மைதான். और परमेश्वर आपको जो है उत्तर देना जो है सच्ची बात है। ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பாசம், அவர் எதிர்பார்க்கிற நேசம் அது கிடையாது. लेकिन परमेश्वर चाहने वाली प्रार्थना, परमेश्वर चाहने वाली प्रेम, परमेश्वर चाहने वाली इच्छा यह नहीं है। ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அன்பு என்னவென்றால், परमेश्वर चाहने वाली प्रेम क्या है? ஒரு வீட்ல 3 பிள்ளைகள் இருந்தாங்க. अब जो है घर में जो 3 बच्चे थे। மூத்த பிள்ளை
பிள்ளை பையன், और जो पहला लड़का, அதுக்கப்புறம் 2 பசங்க. उसके बाद और 2 बेटे। அப்புறம் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பிறந்த நாள் வருது, பர்த்டே. वहाँ पर जो है उनकी माँ को जो है एक बर्थडे आती है 3 பேர் இதை டிஸ்கஸ் பண்றாங்க. और तीनों मिलकर इस प्रकार बातचीत करते हैं। மூத்த பையன் கேக்குறான், ஓகே நீ என்ன பண்ண போற அம்மாக்கு? जो पहला बेटा कहता है कि आप क्या करेंगे माँ के लिए? அவன் சொல்றான், ஓகே நான் அம்மாக்கு ஒரு gift வாங்க ரெடியா இருக்கேன். मैं जो अपनी माँ के लिए गिफ्ट लेने के लिए तैयार हूँ। ரெண்டாவது பையன் சொல்றான், நானும் ஒரு gift வாங்க ரெடியா இருக்கேன். दूसरा बेटा कहता मैं भी जो अपनी माँ के लिए गिफ्ट लेना चाहता हूँ। மூணாவது பையனுக்கு 3 வயசு. क्योंकि तीसरा बेटा के लिए जो 3 उम्र है, அவன் அரைக்கால் ட்ரவுசர் போட்டு ட்ரவுசர் தூக்கிட்டு நின்னுட்டே இருக்க வேலைகளை பார்த்துட்டே वो இருக்கான். जो है आप पैंट शर्ट के ऊपर नीचे जो है देखता था। மைண்ட்லோட சிந்தனை ஓடிட்டே இருக்கு. उनके मन में एक जो है बातें चलने लगी। என்னடா அவங்க ஆளாளுக்கு இவன் gift பண்றேன்றான், அவன் gift பண்றேன்றான், நம்ம சும்மா நின்னுட்டு இருக்கோம், என்ன பண்றது ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி மைண்ட்ல சிந்தனை பண்ணிட்டே இருக்கான். वो जो आपस में ये बातें करने लगे कि आपस में जो है अलग अलग गिफ्ट देना चाहते हैं, पर मेरे पास तो कुछ नहीं, मैं क्या करूं? அந்த 2 பசங்க போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரும் gift வாங்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. वो दोनों बेटे जो है दौड़ते जाते जो गिफ्ट लेकर आने लगे। வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, மம்மி ஐ லவ் யூ மச், ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி gift वो கொடுத்தாங்க. जो है मम्मी मैं आपसे बहुत प्रेम करता हूं कि हैप्पी बर्थडे का गिफ्ट दिया। ரெண்டாவது பையன் வர்றான், दूसरा बेटा आया, மம்மி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்றான். वो जो है मां को जो है जो जन्मदिन का बधाई देकर गिफ्ट दिया। அந்த 3 வயசு பையன் 3 साल की जो बच्चा பார்த்துக்கிட்டே இருக்கான். वो जो है देखने लगा। அவனுக்கு ஒரு சிந்தனையில ஒரு பெரிய உணர்ச்சி வருது. उनके मन में एक भावना आती है, बहुत उत्साहित हो जाता है। டக்குனு போயிட்டு அடுப்படி கிச்சனுக்குள்ள போறான். वो जो है तुरंत जो है किचन जाता है। அங்க அப்படி இப்படி குனிஞ்சு பார்க்கறான். वो जो है नीचे झुककर वो देखता है। அங்க ஒரு தட்டு, தாம்பூல தட்டு இருக்கு. वहाँ पर एक बड़ा सा प्लेट दिखता है, தாம்பூல தட்டு जो है बड़ा सा प्लेट है, जो थाली होता है, जो शादी में जो शादी में देते हैं ना, केला एप्पल सब कुछ रख के जाते हैं, सिर ऊपर रख देते हैं उसको. ஓ அதை எடுத்துட்டு நேரா என்ன பண்றான், போய் அம்மா பக்கத்துல போயிட்டு அம்மா இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். वो जो है उसे ले जाकर अपनी माँ के पास रखकर जो अपनी माँ को बुलाता है। அந்த தட்டை கீழே வைக்கிறான். जो तांबा रखता है नीचे, அம்மா वह माँ அப்படின்றான். என்னடா பண்றான்? वो पूछता है क्या हुआ? அப்படியே அந்த தட்டுல ஏறி கீழே உட்காரான். वो जो है प्लेट में चढ़कर बैठता है। கொஞ்சம் கீழே குனிங்க, अम्मा नीचे झुकिए, என்னை பிடிச்சு தூக்குங்க அப்படின்றான். आप मुझे उठाइए। பிடிச்சு அப்படியே நம்ம அப்படி தூக்குதான். और जब माँ जो है उठाकर जब அப்படியே அந்த அம்மாவோட ஃபேஸ் கேக்குது, அந்த பையனோட ஃபேஸ் அப்படியே வருது. तो उसकी माँ का जो है बराबर फेस के समान उसके அந்த அம்மாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. और वो जो है माँ को क्या होता है नहीं समझ में आ रही थी। அந்த அம்மா சொல்றாங்க, उसकी माता कहती है, என்னடா என்ன சொல்லி தரடா, போய் சமைக்கணும்டா அப்படின்றாங்க. मुझे क्या चाहिए तू बता दो, क्योंकि मुझे जाके खाना बनाना है। அப்படியே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனா சொல்றான், பாசமா. वो जो बड़ी प्रेम से अपने माँ से कहती है, அம்மா माँ மூத்த அண்ணா ஒரு gift கொடுத்தாங்க, जो बड़े भैया ने जो एक गिफ्ट दिया, ரெண்டாவது அண்ணா ஒரு gift उसी கொடுத்தாங்க, प्रकार दूसरे भाई ने भी एक गिफ्ट दिया, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, लेकिन मुझे देने के लिए कुछ भी नहीं है। நீங்க வாங்கி கொடுத்தா எனக்கு ஏதோ gift கிடைக்கும், आप अगर देंगे तो गिफ्ट देंगे तभी मेरे पास कुछ होगा। என்னையே உங்களுக்கு gift-ஆ தரமா परमेश्वर मैं अपने आप को गिफ्ट देता हूँ। ஆண்டவர் உங்ககிட்ட அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यही प्रेम को जो है आपसे चाहते हैं। அந்த அன்பை நீங்க தேவனுக்கு காட்டும் பொழுது आप इस प्रेम को जब आप परमेश्वर से दिखाते हैं, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை परमेश्वर जो है आपके जीवन को, உயர்த்த வந்தவர் மாத்திரமல்ல, परमेश्वर आपके जीवन को ऊपर नहीं उठाएगा, மென்மேலும் உயர்த்த வல்லமை और உள்ளவர். बार-बार जो है आपकी ऊंचाई में उनको पहुंचाएगा। அப்பாவை விசுவாசிக்கிறதுக்கு கையை தட்டியிருக்க. ஹalleluya, ஆமென். இப்ப பக்கத்துல எப்படி சொல்லுங்க, आप जो है पड़ोस में हाथ मिलाकर कहिए, கொரோனா வராது. कोरोना नहीं आएगा, சொல்லுங்க, கொரோனா வராது. कोरोना नहीं आएगा। எப்படி இருக்கீங்க? आप कैसे हैं? ஏசப்பாவோட यीशु मसीह के साथ கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி போங்க. यीशु मसीह के पास और करीब जाइए। தூரத்துல இருந்து உங்க ஜெபம் வேணாம், जो है दूर से आपकी प्रार्थना की आवश्यकता नहीं है। ஏசப்பாவோட மடியில உட்கார்ந்து உங்களோட ஜெபத்தை சொல்லுங்க. परमेश्वर यीशु मसीह की गोद में बैठकर अपनी प्रार्थना को कहिए। அவரும் பாத்தீங்களா, நான் एनकाउंटर मास्टर आप जाइए, जाके बंदूक लेके आओ, अभी कर देंगे, अभी एनकाउंटर कोऑपरेट, this must be important for army and police. आमेन. நீங்க செலுத்தறதுனா ஆர்மி அண்டர் இல்ல, आप जो है जो ध्यान जो है आर्मी अंडर के लिए नहीं दिखाते நீங்க हैं। செலுத்தறதுனா ஜெரமையா இல்ல, आप जो है जो भी आपका ध्यान जो है जेरेमिया के लिए नहीं நீங்க दिखाते हैं। செலுத்தறதுனா ஸ்டீஃபன் இல்ல, और जो आपकी जो ध्यान आप जो நீங்க செலுத்தறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. ஆமென்.
இப்போ கையை பிடிங்க விடுறத நீங்க आप भी जो है हाथ मिलाइए ஐயா சொல்லுங்க अय्या ஐயா अय्या ஷிப் போனாலும் பரவாயில்ல शिप चले जाए कोई बात नहीं போட் போனாலும் பரவாயில்ல बोट भी चले जाए कोई बात नहीं ஒவ்வொருத்தவங்களையும் என்னுடைய முதுகுல உட்கார வச்சு நீந்தி கூட போய் விட்டுட்டு வந்துருங்க आप सबको जो है अपने पीठ पर बिठाकर जो है मैं तैयार कर उस पार छोड़ दूंगा என்ன ஒரு நீச்சல் தெரியாது लेकिन मुझे नहीं आता है ஹalleluya हालेलुया அந்த நல்லவர் परमेश्वर भला है एक्चुअली உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு आज जो है बहुत ही खुशी महसूस किया ஐயா வந்து காலையில ஷூட்டிங் போனோம் आप जो है सवेरे जो है शूटिंग में गए என்னென்னமோ பண்ணாங்க और क्या क्या करे என்னை போட்டு தள்ளிட்டாங்க இதெல்லாம் அப்படிங்கிற அடி और जो मुझे क्या क्या मुझे मार मार कर गिरा दिए 3:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்சுச்சு 3:30 बजे ही समाप्त हुआ 4:30 மணிக்கு சொன்னாங்க ஐயா கரெக்டா 4:30 மணிக்கு வந்துருவோம் நீ ரெடியா இருக்க பண்ணாங்க और जो 4:30 बजे बराबर आ जाएंगे हम रेडी रहिएगा நாங்க போனோம்னே டக்கு புடிச்சு ரெடி ஆயிட்டு நாங்க அப்படியே உட்கார்ந்தோம் हम जो है जाते ही बराबर तैयार होकर वहां पे बैठ गए 4:30 ஆச்சு 4:30 ஆச்சு 5 ஆச்சு 5 ஆச்சு 5 ஆச்சு 5:30 சொல்லுங்க और जो है उसी तरह 3:30 हुआ 4 बजा 5 बजा 5:30 हुआ बस नहीं गया வரவே இல்ல आए ही नहीं கடைசி தலைவர் 6 மணிக்கு சல்லுன்னு அப்படியே வராமல और जो 6 बजे जो है बहुत स्पीड से आए ஐயா வண்டி அந்த சாவி வந்துருச்சு ஓகே என்ன ஒரே வாங்க போலாம் गाड़ी का जो है चाबी जो है खो गया और नहीं स्टार्ट हो रहा है करने लगा ஆனா இயேசுப்பா தான் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நேசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் लेकिन यीशु मसीह ही इस जगत के सारे लोगों को प्रेम करने का करके मैं जानता हूं ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற அளவில்லாத அன்பு நிமித்தமா நீங்க 4:20 தான் வந்து நீங்க பாஸ் பண்ணாங்க लेकिन परमेश्वर के प्रति आपका गहरा प्रेम जो है आप जो है 4:20 के अंदर आके इसके लिए पास्टर देने का इसके परमेश्वर को धन्यवाद இன்னைக்கு உங்களுக்கு நான்வெஜ் கன்ஃபார்ம் आपको जो है नॉनवेज आज कंफर्म है அக்கா வீட்ல எங்களுக்கு நான்வெஜ்ல தட்டுல சாப்பாடே கணம் சுத்தி என்னன்னு எனக்கு தெரியல दीदी के घर में जो खाना था लेकिन क्या है पेट में समझ ही नहीं आया ஆமென் आमीन தம்பி நான் தம்பி சொன்னார் இல்லையா அதாவது நாங்க மாமிசத்துல பேசணும் 5 நிமிஷம் ஒரு போர் எடுத்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க अगर मैं शारीरिक तौर से बात करूंगा तो 5 मिनट में बोर हो जाएगा और अपने आप को सर बुझाने लगेंगे ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு முகமுகமா சஞ்சரிக்கும் பொழுது முகமுகமா பேசும் பொழுது लेकिन परमेश्वर यीशु मसीह जब आप जो रूबरू आपसे जब बातें करता है அது நேரம் போறதே தெரியாது समय बीतने और आपको पता ही नहीं चलता है நேரம் போறதே தெரியாது समय बीतने और आपको पता ही नहीं चलता है ஆனா போட்டுதானே கடையை கொண்டு எத்தனை மணிக்கு கிளம்பி लेकिन पोर्ट वाला जो है जो दुकान बंद करके वो चले जाता है லாஸ்ட் டைம் சொல்லுங்க ரிக்வெஸ்ட் கேக்குது லாஸ்ட் டைம் சொல்லுங்க எவ்வளவு செலவானா அப்ப லாஸ்ட் டைம் சொல்லுங்க 7:31 அவருக்கு தான் லீவ் எடுக்க மாட்டாங்க ஸ்தோத்திரம் யா 7:40 ஆமென் 7:40 7:40 ஒரு தரம் 7:40 एक बार 7:40 ரெண்டு தரம் 7:40 दो बार 7:40 ஒரு தரம் 7:40 तीन बार 40 நிமிஷம் கட போறோம் हम जो है 40 मिनट जो है ஒரு அம்மா உட்கார்ந்துருக்காங்கல்ல वहां कोने में जो मां बैठी है நீங்க பாட்டு போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி திறந்துறாதீங்க वो जो है मुझसे कह रहे हैं कि आप जाकर अपने टेस्टमनी को मत खोल दीजिए நீங்க ஆர்மிக்குள்ள வந்து சில ஆண்டவர் ஒர்க் பண்ண அற்புதத்தை டக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா வந்துருங்க जो आर्मी के समय में आपको परमेश्वर ने जो किया उसको जल्दी बताकर खत्म कर दीजिए நான் சொல்லிட்டே முடியாது ராஜா नहीं मैंने कह दिया ऐसा नहीं हो सकता है முடியாது அப்படின்னா नहीं होगा ऐसा ஏனென்றால் क्योंकि என்னை உயர்த்துகிற தேவன் உங்க எல்லாரையும் உயர்த்த வல்லமை உள்ளவர் परमेश्वर वचन कहता है சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு और संगीत का दावीद इस प्रकार कहता है எளியவனை தூசுகிறதும் वो दीन लोगों को जो है दूध से சிறியவனை குப்பை और மேற்கிறதும் छोटे लोगों को जो है दूध से पीछे से எடுத்தில்ல वो उठाकर உயர்த்தி ऊंचे उठाकर சாதாரண ஆட்கள் ஆட்ட வைக்க மாட்டாரு साधारण लोगों के बीच में नहीं रखता है பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் சிங்காசனத்தில் உங்களை வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர் प्रभुओं के साथ और राजाओं के साथ सिंहासन पे बैठाने वाला परमेश्वर है எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க कितने लोग इस बात को विश्वास करते हैं நீங்கள் விசுவாசித்தாதான் அப்போட மகிமை உங்களால் காண முடியும் ருசி பார்க்க முடியும் आप विश्वास करिए तभी परमेश्वर की प्रेम को जो प्रेम को आप चक्कर देख सकते हैं வசனம் சொல்லுது वचन कहता है கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் परमेश्वर बड़ा है क्योंकि चक्कर देखिएगा அக்கா எங்க போறீங்க आप दिल्ली कहाँ जाते हैं ஸ்தோத்திரம் யாரும் லெஃப்ட்ல தங்கவே கூடாது நாங்க எங்க போனா கேட்ட முடியணும் எங்க போனாலும் कोई भी जो है लेफ्ट नहीं जा सकते क्योंकि हम कहीं भी जा सकते हैं ஆமென் आमीन கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் परमेश्वर बड़ा है करके चक्कर देखिए டிசிப்ளின் जो है डिसिप्लिन बहुत जरूरी है பரலோகத்துல ஒரு டிசிப்ளின் और இருக்கு समाज में एक डिसिप्लिन है பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கு लेकिन पवित्र बाइबल में भी एक डिसिप्लिन है அப்போ நான் சொல்றேன் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்த நம்ம மீட்டிங் ஆப்ல வராரு आज जो है नरेंद्र मोदी जो है हमारी इस मीटिंग में आते हैं நம்ம நகர கூட மாட்டோம் हम जो है हिलेंगे भी नहीं மூச்சு கூட விட மாட்டோம் आप जो है सांस भी
அவரை எப்படி பார்க்க தெரியுமா? आप कैसे करेंगे पता நம்ம வினோத யாரும் நரேந்திர மோடி नहीं है. आप सोच रहे थे कि विनोद पासवान जो है नरेंद्र मोदी है। हम जो है बड़ी गौरव से इसको देखते रहेंगे। ஐயா இங்க நரேந்திர மோடி வரலப்பா. यहाँ जो है नरेंद्र मोदी नहीं आए हैं। இந்த உலகத்தை ஆளுகிற படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு குடி இருக்கிறாங்க. हमारे बाकी में आए हुए हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த 2024ல என்னோட வாழ்க்கை உயர்வுன்னு சொல்றவங்க உங்க கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரே ஆமென். आमीन। ஐயா நீ இழந்ததையும் சேர்த்து இயேசு நாமத்தில் நீ பெற போற. और जो भी आपने खोया है उसे परमेश्वर की ओर से पाएंगे। நீ இழந்த மகிமை, आप जो खोया हुआ நீ महिमा, இழந்த சந்தோஷம், आप खोया हुआ जो खुशियाँ, நீ இழந்த மேன்மை, और आपने जो प्रतिष्ठा நீ खोया இழந்த है, சுகம், और आपने जो दुर्बलता को पाया है, எல்லாவற்றையும் और सब कुछ को தேவன் உனக்கு இரட்ட தலையாக திரும்ப கொடுக்க परमेश्वर வல்லவர். सारे कार्य को परमेश्वर दुगना आपको देगा। இதுதான் நாங்க நேத்து சொன்னோம். कल ही मैंने इस कार्य को कहा। ஆமென். आमीन। அப்படியே டக்குனு சங்கீதம் 3 எடுத்து சொன்னனே. अभी जो वचन संगीत का तीसरा पद लेंगे। அதுவே நேரத்தை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டுவீங்க. சங்கீதம் 3 மேம்படுங்க. ஓகே படிக்கவா? கர்த்தாவே சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த எல்லாரும் சேர்த்து படிங்க. சங்கீதம் 1 சேர்த்து படிப்பாங்க. கர்த்தாவே பாடுமா பாடுங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் நீங்க சேர்த்து படிங்க. சத்துருக்கள் எவ்வளவாய் बढ़ गए हैं। वे जो मेरे विरोध करते हैं बहुत है। बहुत से के विषय में कहते हैं कि उसका बचाव परमेश्वर की ओर से नहीं हो सकता। परंतु ये यहोवा तू तो मेरे चारों ओर मेरी ढाल है। तू मेरी महिमा और मेरे मस्तक का ऊंचा करने वाला है। அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது உங்க ஏசப்பாக்கு நீங்க சொல்றீங்க, ஆனாலும் கர்த்தாவே लेकिन परमेश्वर நீர் கேடவும் तू मेरे जो है मेरी நீர் என் மகிமையும் और मेरी मस्तक को நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். मेरे जो मस्तक को ऊंचा करने वाला परमेश्वर है। டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். जो है डिसिप्लिन बहुत जरूरी है। அப்படியே உங்க கையை ஒரு தலை மேல வைங்க. आप अपने हाथों को अपने सर पर रखिए। சொல்லுங்க, நீர் என் கேடவும் आप कहिए कि मेरे परमेश्वर आप मेरे நீர் गान என் है, மகிமையும் आप मेरी महिमा है। நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். मेरे मस्तक को ऊंचा करने वाला आप है परमेश्वर। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ. मेरा नाम है एंड्रू। எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு இருக்கும். मेरा जो है 13 साल होगा। 13 வயசுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 13 साल से पहले அப்பா இருந்தாங்க, पिता था, அம்மா இருந்தாங்க, माँ भी थी, சித்தப்பா சித்தி இருந்தாங்க, चाचा चाची सब தாத்தா பாட்டி இருந்தாங்க, थे, दादा दादी भी थे, எல்லாரும் இருந்தாங்க. सब कोई थे मेरे जीवन में। கரெக்ட்டா 13 வயசோட வாழ்க்கையில ஆகுது. जैसे कि 13 साल मेरे जीवन में आती है, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. सब कोई मुझे छोड़कर चले गए। அம்மா அப்பாவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. माँ बाप जो है डाइवोर्स हो गए। அம்மா பக்கத்துல ஒரு கூட்டம், अम्मा के पास एक कुछ भीड़ அப்பா பக்கத்துல ஒரு கூட்டம், और पिता के साथ एक भीड़। நானும் சகோதரனும் தனிமையாக்கப்படுறோம், அனாதைகளாக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோம். हम वहाँ पर गए और मेरे भाई जो अनाथ हो गए, अलग हो गए। ஆமென். आमीन। எல்லாம் போயிட்டாங்க. सब कोई छोड़कर चले गए। நாங்க மட்டும் நீங்களும். हम सिर्फ खड़े वहाँ पर। நீங்க தனியாக இருந்தாலும், आप अकेले क्यों ना रहे? நீங்க ஒடுக்கப்பட்டிருந்தாலும், आप वहाँ पर जो है आपको நீங்க अलग, தள்ளப்பட்டிருந்தாலும், आपको वहाँ पर ठुकराया क्यों ना? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது लेकिन यीशु मसीह जब आपके पास रहता है, உங்களுக்கு தான் மெஜாரிட்டி இயேசுவின் आप நாமத்தில். जो आप ही को जो है मेजॉरिटी मिलेगा परमेश्वर यीशु से। ஆமென். ஏனென்றால் क्योंकि உலகத்தின் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. ஐயா எத்தனை பேர் வேணா நிக்கணும் உங்களுக்கு முன்னாடி, आप ये सोचें कि आपके सामने कितने ही लोग क्यों ना खड़े रहे? உங்களுக்கு எதிராக எத்தனை விரோதிகள் எத்தனை துரோகிகள் எல்லாரும் நிக்கட்டும். आपके विरोध कितने भी विरोधी और कितने भी द्रोही क्यों ना खड़ा रह जाए? परमेश्वर की नजर जब आपके पास தனியா தனி மனிதனாயினும் जो है अकेले परमेश्वर के सामने நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. परमेश्वर आप अगर मेरे साथ रहेंगे तो सारे संख्या में लोग मेरे साथ हैं। அடவூர்னு சொன்னாலும் பாரது நின்னாலும் எல்லாம் நமக்கு. அடவூர்னு சொன்னாலும் பாரது
ஏசப்பாவுடைய வழிபடும் பொழுது सच्चे दिल से जब परमेश्वर को அவர் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது जब उनसे आप प्रार्थना करते हैं அவர் உங்களை ஆட்சி தேர்ச்சி உங்களை அரவணைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் वह जो है आपको जो है प्रोत्साहित करके जो है संभाल कर जो है आपको संभालता है அல்லேலூயா हालेलुया நீ ஏசப்பா எப்பவுமே டிஸ்டன்ஸ் வைக்கணும் आप परमेश्वर यीशु मसीह कभी भी दूर नहीं रखना है ஏசப்பா பக்கத்துல வைக்கணும் आप यीशु मसीह को बगल करना है ஆண்டவரே परमेश्वर நீர் கேடகம் परमेश्वर आप मेरा डाल है நீர் மகிமை आप मेरी महिमा है நீர் தலையை உயர்த்துகிறவராக நீங்க சொல்லும் பொழுது आप मेरे मस्तक को ऊंचा करने वाला मतलब உங்களை करेंगे உயர்த்துவாரு परमेश्वर आपको ऊंचा உங்களை करेगा மகிமைப்படுத்துவார் आपकी महिमा करेगा நீங்க இழந்த சந்தோஷத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் आप खोया हुआ खुशी को परमेश्वर दोबारा देंगे நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே मैं जो कहने वाला विषय है கட்டுக்கதை இல்ல பாப்பா ये जो है कहानी नहीं है இது நான் சொல்றது எல்லாமே मैं जो कहने वाले बात है ஏதோ ஒரு விஷயத்தை நடந்தது அப்படி நான் சொல்லல நானு जो कहीं पर हुआ ना कहानी को मैं आपको नहीं बताता हूँ ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில செஞ்ச ஒவ்வொரு தடத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போக வந்துச்சு मैं परमेश्वर मेरे जीवन में किया हुआ हर एक कार्य को मैं बताकर जाना चाहता हूँ ஆமென் आमीन ஹalleluya हालेलुया 13 வயசுல எல்லாரும் போயிட்டாங்க நான் என்னோட தம்பியும் அனாதைகளா நின்னுட்டே இருக்கிறோம் हम जो है तेरे उम्र में जो है सब कोई मुझे छोड़ के चले मैं और मेरे भाई जो है अनाथ जो है एक रोड में खड़े थे என்னை பெத்த அப்பா मेरे जो मुझे जन्म दिया वाला पिता நல்லா பாருங்கம்மா आप जो है मुझे ध्यान से देखिएगा இயேசு எனக்கு பண்ண சாட்சியை சுமந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறேன் यीशु मसीह ने जो मेरे जीवन में किया गवाही को मेरे सिर पर उठाकर मैं आपके सामने जीवित खड़ा हुआ எனக்கு अற்புதம் செய்த தெய்வம் मुझे जो अद्भुत कार्य किया परमेश्वर எனக்கு अற்புதம் செய்த என்னோட கொடசாமி मुझे किया जो अद्भुत कार्य मेरा कुल देवता எங்களை விட உங்களை பெரிய மேன்மையா உயர்த்த வல்லமை உள்ளவரம்மா आपको ऊंचाई में उठाएगा ஆமென் आमीन தனியா நிக்கிறேன் எங்க அப்பா அன்னைக்கு காலையில ஒரு கரெக்டா ஒரு 7 மணி இருக்குமா अब मैं जो है अकेला जो है एक रास्ते में जो है करीब 7 बजे होगा सवेरे का நீ என்னோட தம்பி சூப்பர் டே தம்பிகளா எந்திரிக்கடா मेरे पिता ने जो मुझे और मेरे भाई को जो है वो उठाता है எந்திரிச்சு பாக்குறோம் என்ன பண்ணணும் आज जो मेरे पिता से पूछा क्या हो पिताजी எந்திரிச்சு வேகமா ரெடியா இருங்க தம்பிகளா அப்படின்றாரு वो कहने लगे भाई जल्दी जो है तो आप तैयार हो जाओ வேகமா குளிக்கிறோம் हम जो है जल्दी से नहाते हैं ஒரு இட்லி சாப்பிடுறோம் और 2-3 इडली खा लेते हैं சாப்பிட்டதுக்கு அப்புறம் தம்பிகளா உங்களோட எல்லா பேக் எல்லாம் எடுத்து உங்க Dress எல்லாத்தையும் உள்ள வச்சு வாங்க அப்படின்றாரு और इस प्रकार कहता है कि बच्चे जो है अपने बैग को लेकर आओ और अपने बैग को तैयार कर लो உங்க அப்பாடிக்கு டாடி எதுக்கு எல்லாத்தையும் எடுக்க சொல்றீங்க இல்ல பட்டு வாங்க சொல்றத மட்டும் செய் அப்படின்றாரு और क्यों पिताजी सब तैयार कर रहे हैं वो कहने लगे नहीं कि चलो चलो मैं जो कहता हूं उसे करो நேரங்களை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாடிட்டு हमने जो है ले जाकर सीधा जो है बस स्टैंड में खड़ा कर दिया ஒரு பஸ்ல எங்களை ஏத்திட்டாரு वहां जो है बस में हमें चढ़ा दिए முன்னாடி இருக்கிற சீட்ல நான் என்னோட தம்பி உட்கார்ந்திருக்கோம் पहला सीट में जो है हम और मेरे भाई बैठे हैं பின்னாடி இருக்கிற சீட்ல எங்க அப்பா உட்கார்ந்திருக்காரு पीछे वाले सीट में मेरे पिताजी बैठा है வண்டி ஸ்டார்ட் ஆகுது और जो है गाड़ी स्टार्ट होता है அப்படின்னு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து वहां जो है आरामपालम नामक एक बस स्टैंड है வண்டி அப்படியே மூவ் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருக்கு वहां जो है बस जो है मूव होकर जाने लगी செக்கானூர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வந்துச்சு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வண்டி போயிட்டே இருக்கு उसिलपट्टी और आंटीपट्टी इस प्रकार से जगह से वो क्रॉस करते हुए बस जाते ही रहा அப்பா சொல்றாரு கீழ இறங்குங்கடா அப்படின்றாரு और पिताजी ने ना जल्दी जो है नीचे उतरो कराने लगा அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் அப்புறம் எங்க அப்பா கூட இறங்குறாரு और जो है इसी प्रकार मेरे पिताजी भी हमारे साथ उतरने लगे அப்படியே வாக் பண்ணி அப்படியே போயிட்டே वो जो रास्ते से चलकर ले जाने लगा அதுக்கு முன்னாடி இந்த சித்தப்பாக்கு மெசேஜ் போயிருக்கு और उससे पहले ही मेरे जो है चाचा को जो है मैसेज चला गया இந்த ஆண்ட்ரூவ मैं एंड्रू को இந்த சாம்புவ और सैम को என்னால இனிமே நல்லா பார்த்துக்க முடியாது और मैं जो है इन्हें देख नहीं पाऊंगा இனிமே இவங்களாச்சு நீ ஆச்சுன்னு சொல்லிட்டு और जो है ये बच्चे आप मुझे इसका कोई रिस्पांसिबिलिटी नहीं है बच्चों की तरफ இந்த சித்தப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு वो जो है मेरे जो है चाचा को कह दिए நடு ரோட்ல இறங்கி நடந்து போயிட்டே இருக்கும் आप जो है रास्ता से हम चलने लगे இந்த சித்தப்பாக்கு டைமிங் தெரிஞ்சிச்சு அப்படி அங்க அவர் வராரு वो जो है उनका समय पता चल गया तो वो भी जो है उस रास्ते में आए रोड में आए அங்க இந்த சித்தப்பாட்டு சொல்றாரு ராஜா இனிமே இந்த பசங்களை என்னால பாத்துக்க முடியாது இனிமே இந்த பசங்க நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றாரு और राजा जो है मैं इस बच्चों को और देख नहीं पाऊंगा आज के बाद से जो है इसका रिस्पांसिबिलिटी आप तुम ले लेना எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு अब जो है मुझे बहुत ही जो है शॉक हो गए इस बात से அந்த வழியை சொல்றதுக்கு முடியவே முடியாது उस दर्द को जो है मैं आपको बयान नहीं कर पाऊंगा பெத்தப்பா கைவிட்டுட்டாரு मैं जो मुझे जन्म दिया पिता ने मुझे छोड़ இன்னொரு சித்தப்பாடி வளர்க்கறதுக்கு எனக்கு கூட்டிட்டு और போறாரு दूसरे मेरे चाचा जो है मुझे जो है मुझे जो है पालने के लिए ले जा रहे हैं டக்குனு சண்டே கிளாஸ்ல சொன்ன வசனம் ஞாபகத்துல வருது जो तुरंत जो मुझे संडे क्लास में कहा वो वचन मुझे याद आया தாய் உன்னை மறந்தால்
காலம் தகப்பன் உன்னை வெறுத்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன்ற வசனம் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. चाहे माता पिता तुझे भूल जाए लेकिन मैं तुझे नहीं भूलूंगा, यह वचन जो मेरे मस्तिष्क में जो है चलने लगा அப்படியே மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு கலக்கம். और जो है मेरे मन में जो है बहुत ही घबराहट आने लगी ஐயா நீ பெத்த அப்பா என்னை கைவிட்டுட்டாரியா? कि मेरे खुद का जो पिता मुझे छोड़ दिए வடக்கு ஒரு சித்தப்படி கூட்டிட்டு போறாரு. और पालने वाले जो चाचा मुझे நான் விசுவாசிக்கிறேன்னா मैं क्या विश्वास करता हूँ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கையை இழுத்து பிடிச்சிட்டாங்க. लेकिन ये रोड के बीच में मैंने यीशु मसीह को मेरे हाथों में जो सख्त से पकड़ लिया था विश्वास நாடோடியை போல வாழ்க்கை வாழணும். हम एक बच्चान के समान जो अपने जीवन में बिताने लगे 14 15 16 17 5 வருஷம் நாடோடியை போல வாழ்க்கை. हम 14 15 16 17 एक बच्चान के समान जीवन बिताने लगे இப்படி உங்கள்ட்ட சொல்றேன், मैं आपसे ये कहता हूँ வசனம் சொல்றபடி वचन जिस प्रकार कहता है வாலிப பிரயாணத்துல தன் சிருஷ்டிகளை நினைன்ற வசனத்தை நான் இருக்க பிடிச்சிட்டேன். वचन में इस प्रकार कहता है जवान उम्र में जो अपने सृष्टिकर्ता को पकड़ लेना चाहिए, वचन को मैंने पकड़ लिया ஐயா அந்த பைபிள்ல ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல அந்த வெளிப்படுத்துற சுவிசேஷம் கடைசி அதிகாரம் உங்க ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட நிச்சயங்கள். यह उत्पत्ति बाइबल में उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक जो कार्य इसलिए सब आपके लिए लिखा हुआ था। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க ஒவ்வொருவருக்கும் கொடுத்த லவ் லெட்டருங்க. ये जो परमेश्वर यीशु मसीह आप सबों को दिया हुआ एक लव लेटर है। 5 வருஷம் நாடோடிக்கு ஒரு வாழ்க்கை. मैं जो है 5 साल एक बच्चान के समान जीवन बिताया। ஆண்டவரோட ஓடிக்கிட்டே இருக்கேன். मैं जो है यीशु मसीह के साथ दौड़ने लगा। என்னை வடக்குலேன்னு கூட்டிட்டு போறேன் சித்தப்பா கரெக்டா சொல்றாரு. எனக்கு 15 வயசு ஆனோடனே தம்பி இனிமே உன்னை என்னால பார்க்க முடியாது. और जो मुझे पालने के लिए लेके गए मेरे चाचा ने क्या 17 उम्र होते ही मैं और भाई तुझे मैं नहीं देख पाऊंगा। நான் சித்தப்பா நீ வடக்குலேருந்து தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்க நீங்க. अब मैं अपने चाचा से पूछने लगा चाचा आपने मुझे पालने के करके तो लेकर आए, இப்படி நட்டாத்துல எப்படி என்னை விடுறீங்க? आप मुझे जो है रास्ते में ही छोड़ रहे हैं। அப்படி நான் கேட்டுட்டே இருக்கேன். मैं इस प्रकार पूछते लगा ஏன்னா ஏவிலாள் क्योंकि அவரை நட்டாத்துல விட்டுட்டாரு. वो मुझे रास्ते में ही छोड़ दिया। ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா परमेश्वर आपसे कहता है நம்பினோர் நட்டாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கேன். मैं इस प्रकार परमेश्वर से बातें करते लगा। நம்பினவர் நட்டாத்துல கைவிட்டுட்டாங்க. जिस पर मैंने विश्वास किया वो जो है मुझे रास्ते में ही छोड़ दिया। ஆனாலும் நீ காப்பாற்ற நீர் உண்டு எனக்கு பயம் இல்லை. लेकिन मुझे बचाने के लिए आप मेरे सामने खड़ा है इसलिए मुझे डर नहीं है। சித்தப்பா சொல்றாரு, और चाचा ने इस प्रकार कहा அபி நீ போ கோயம்புத்தூர்ல ஆர்மி செலக்ஷன் நடக்குதா, 10th முடிச்சிருக்க, சர்டிபிகேட் வச்சிருக்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு, டிசி இருக்கு, கோயம்புத்தூர்ல போய் இந்த செலக்ஷன்ல போய் அட்டெண்ட் பண்ணி நீ பாஸ் ஆகி நீ பாஸ் நீ கிளம்பி போ அப்படின்ட்டு। उस प्रकार उसे चाचा ने कहा कि कोयम्बटूर में जो है आर्मी का सिलेक्शन होता है, 10 पास हो गया, आपके पास कम्युनिटी सर्टिफिकेट टीसी है, इसे ले जाकर जो है वहां पर किसी भी प्रकार से सेलेक्ट करके अपना जीवन बिता लो। ஃப்ரெண்ட்ஸ் சர்டிபிகேட் தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படி என்னோட பைபிளை தூக்கிட்டு அப்படி ஒரு கட்டை போய் எடுத்துட்டு அப்படி நேரா தேனியில போய் பஸ்ல போய் உட்கார்ந்துட்டு और उसी प्रकार जो है मेरे फाइल में सारे सर्टिफिकेट्स को लेकर मैं बैग को लेकर तेरी बस में जाकर बैठ गया। சித்தப்பா சொல்றாரு, चाचा ने कह दिया தம்பி இந்த 250 ரூபாய் இருக்கு, जो ये 250 रुपए இத வச்சு உன்னுடைய பொழப்படி பாத்துக்கோ। ये जो 250 रख कर जो है तुम्हारे जीवन को आप देख लो। அந்த காசு எடுத்து பைக்ல வச்சாச்சு। वो जो है 250 पैसे को 250 रुपए को लेकर मैंने अपने पॉकेट में रख लिया। அப்படி வெளியில போய் திரும்பி சித்தப்பா பின்னாடி இருந்து கேட்கிறேன், சித்தப்பா இப்பயும் ஒண்ணு கேட்டு போறேன், நான் போல சித்தப்பா நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிறேன், என்ன மியூசிக் கிளாஸ் சேர்த்து விடுங்க, இல்லன்னா நான் ஏதாவது ஒன்று படிக்கிறேன் சித்தப்பா। இல்ல இல்ல நீ கிளம்பி போ அப்படின்ட்டு। उस मैंने चाचा से फिर पूछा, मैंने रिक्वेस्ट किया कि चाचा मैं मुझे और म्यूजिक क्लास पढ़ा दीजिए और भी मैं आगे पढ़ना चाहता हूँ। उसने कहा नहीं नहीं तुम चले जाओ कहने लगा। நான் சொன்னேன் அவன்கிட்ட, சித்தப்பா ஆர்மி செலக்ஷன் ஆர்மி செலக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, முன்னாடி ரன்னிங் பண்ண கிடையாது, இந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, நீ எப்படி நான் பாஸ் ஆகி நீங்க சொல்லுங்க கேக்குறேன்। मैं उनसे पूछ रहा कि मुझे आर्मी सिलेक्शन क्या है मुझे नहीं पता, मैंने कभी दौड़ा नहीं और फिजिकल जो है मैंने कुछ भी कार्य नहीं किया है, मैं किस प्रकार सेलेक्ट होऊंगा। அவர் சொல்லிட்டாரு, उसने कह दिया நீ பாடு, आप गाओ, உன்னோட பாடு உன்னோட, अच्छा तुम्हारा कार्य तुम्हारे ऊपर है கிளம்பி போ और तुम किसी भी प्रकार चले जाओ। அப்படி எடுத்து நானும் தேடி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்துட்டே இருக்கேன்। अब मैं जो है उस जो बैग को लेकर मैं तेरी बस स्टैंड में देखने लगा। திருப்பூர் பஸ் நிக்குது, वहां पर जो है तिरुपुर बस खड़ा है, திருச்சி பஸ் நிக்குது, वहां पर तिरुचि का बस खड़ा है, அப்படியே பாக்குறேன், वहां पर मैं और भी ढूंढने लगा। கோயம்புத்தூர் பஸ் இருக்கு, वहां पर जो है कोयम्बटूर करके बस போய் मिली, பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டேன்। मैं जो है उस बस में चढ़ के बैठ गया। உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னோட பேக்க பக்கத்துல வச்சேன்। अब मैं उस बैठ के बाद जो है मैं बैग को बगल में रख लिया। சீட் தேடி வரணும் கேக்குறாங்க, தம்பி இங்க யாரா வராங்களான்னு கேக்குறாங்க। जो सीट ढूंढ के आने लगा कि भाई यहाँ पे कोई आने वाला है क्या? அது ஆமாமா வராங்க, ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு मैं कहने लगा
मैं वो एक जन के लिए वेट அப்படி எல்லாம் உட்கார்ந்தாங்க, எல்லா சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. इस प्रकार सब जन बैठ गए, सारा सीट फुल हो गया। அப்படி முன்னாடி இருந்து கட்டாப்பையை தூக்கி जो है उस बैग को फिर मैंने उठा அப்படியே के காலுக்கு இடையில அப்படியே வச்சுட்டேன். उस बैग को मैंने जो दो पैरों के बीच में रख लिया। ஆண்டவரை சொல்றேன், मैं परमेश्वर से पूछा, ஆண்டவரே என் பெத்த அப்பா என் கூட வரல, परमेश्वर मेरे जो पिता मेरे साथ नहीं आया है, வடக்கு போறேன்னு சொல்லி என் சித்தப்பா என் கூட வரல, मुझे मारने के लिए नहीं गया, मेरे चाचा मेरे साथ नहीं आया, என் கூட நீங்க மட்டும் வாங்க ஆண்டவரே. लेकिन परमेश्वर आप मेरे साथ आइए। நீங்க மட்டும் வந்தீங்கன்னா अगर आप सिर्फ मेरे साथ आएंगे तो எனக்கு அது மட்டும் போதும், ये मेरे लिए बहुत है। मेरे வேற परमेश्वर ஒண்ணும் எனக்கு வேணாம். और कुछ नहीं चाहिए मुझे। அப்படி நீங்க எல்லாம் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கு. उसी प्रकार वो बस जो है लगातार जो सफर करते हुए जाने लगा। கோயம்புத்தூர்ல போய் இறங்கியாச்சு. मैं जो है कोयम्बतूर में जाके उतर गया। நான் போய் பாக்குறேன், அப்படியே கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் எழுதிருக்கு. उस वहाँ पर कोयम्बतूर नेहरू स्टेडियम करके लिखा हुआ है। அப்படி உள்ள போறேன், मैं उसमें अंदर गया, சுத்தி பார்க்கிறேன், ஒரு பெரிய கூட்டம், படத்த கூட்டம். वहाँ पर मैं देखा, यहाँ पर देखा तो वहाँ पर बहुत बड़ा भीड़ था। அப்போ இதே சங்கீதம் 3 பேருக்கு ஓடிட்டு फिर से जो है भजन संगीत का 3 मुझे याद आया। ஆண்டவரை சொல்றேன், मैं परमेश्वर से कहा, ஆண்டவரே எனக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாலும் परमेश्वर मेरे सामने कितने लोग क्यों ना खड़े रहे, நீர் கேடகம், आप मेरा ढाल है, நீர் என் மகிமை, आप मेरी महिमा है। நீர் என்னோட தலையை முன்னாடி எத்தனை பேர் நின்னாலும் என்னோட தலை நீங்க உயர்த்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டே இருக்கு. और मेरे इतने भी लोगों के बीच में मेरे मस्तक को उठाने वाला आप है करके मैं परमेश्वर से कहते அப்படியே ராணி கிரேஸ் கேட்டாங்க, இப்படி நிப்பாட்டிட்டாங்க. और जो है वहाँ पर अटेंडेंस के लिए सबको खड़ा कर दिए। இங்க பாக்குறேன், मैं यहाँ पर देखता हूँ, இங்க பாக்குறேன், मैं आजू बाजू दोनों तरफ देखता हूँ, பிராண்டட் ஷூ, सबके पैर में जो है ब्रांडेड ब्रांडेड टी-शर्ट्स और ब्रांडेड टी-शर्ट है, எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வாமா அப்படி நிக்கறாங்க. और जो वार्म अप करने लगे, कूदने लगते हैं, அப்படியே நானும் போய் அவங்களோட நடுவுல நிக்கிறேன். और मैं उनके बीच में जाकर खड़ा हो गया। சாதாரண Dress साधारण एक ड्रेस கீழ அப்படியே ஒட்டு போட்டுருக்கு. और जो है चिपका हुआ, जो फटा हुआ एक அப்படி तरफ। பாக்குறேன், அப்படியே சுத்தி பாக்குறேன். हम यहाँ वहाँ आजू बाजू देखने लगा, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சாமியை கும்பிட்டுட்டே இருக்காங்க. सब जो है अपने भगवान को जो है पूजने लगे, நான் என்னோட சாமி அப்படியே கூப்பிடுறேன். लेकिन मैं अपने कुल देवता को बुलाने लगा। ஆண்டவரே, हे परमेश्वर, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. क्या हो रहा है और क्या होने वाला है मुझे नहीं पता परमेश्वर, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. लेकिन यहाँ पर जो है मुझे कुछ भी नहीं पता है, ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான், लेकिन मुझे सिर्फ एक बात तो पता है, இயேசுங்கிற நாமம் மட்டும் எனக்கு தெரியும். यीशु मसीह का सिर्फ नाम मात्र मुझे जानता है, நான் ஒண்ணே ஒண்ணு கண்டிப்பா நிச்சயம், लेकिन एक बात जरूर निश्चय है, ஒண்ணே ஒண்ணு நான் விசுவாசிக்கிறேன், मैं एक बात तो जरूर विश्वास करता हूँ, நீங்க என்ன உயர்த்துவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். मैं आप मुझे ऊंचा उठाएगा मैं विश्वास करता हूँ। அப்படின்னு அப்படி நிக்கிறேன். मैं इस प्रकार बोलकर खड़े रहा, அப்படியே ரன்னிங் ரேஸ் போடுறது, அங்க மிலிட்டரி ஆபீசர் அப்படியே கையில ஒரு ஃபிளாக் ஒரு கன் வச்சு அப்படியே ஃபயர் பண்றாரு, ரெடி கோ அப்படின்றாங்க. वहाँ पर जो है उसी पर आपके ऑफिसर जो है एक फ्लैग के साथ और गन के साथ जो है गन शूट करके जो है रेडी गो करके कहने लगा। அப்படியே கால் ரவுண்ட் கூட தாண்டதுனால मैं जो है थोड़ी दूर में भी मैंने सफर नहीं किया, ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கேன், அப்படியே இந்த நெஞ்சு அப்படியே அடைக்குது. मैं जो है दौड़ने लगा, मेरी छाती जो है அப்படி ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கேன். मैं जो है फिर भी दौड़ने लगा, அப்படி என் முன்னாடி வந்து நின்னவங்கலாம் வண்டி முது ரன்னிங் ரேஸ் போட்டு அப்படியே பாதி கிரவுண்ட் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. और जो मेरे पीछे आए वाले भी जो है आधा ग्राउंड क्रॉस कर दिए, எல்லாம் குறைஞ்ச ஒரு 400 மீட்டர் डिस्टेंसல सब जो है 400 मीटर डिस्टेंस में जो है दौड़ रहे நான் அப்படி ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்கேன். मैं जो है इस प्रकार जो है दौड़ने लगा। அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, आजू बाजू वाले लोग कहने लगे, டேய் ஓடுறா வேகமா ஓடுறா இல்லனா ஃபெயில் ஆயிடுவா அப்படின்றாங்க. आजू बाजू वाले कहने लगे जल्दी दौड़ भाग के क्या तो तू फेल हो जाएगा, நெஞ்சு அப்படியே அடைக்குது. क्योंकि मेरा छाती जो है वहाँ पे बंद हो ஆண்டவரோட गया। சொல்றேன், आप परमेश्वर से कहने लगा, என் கூட வாங்கப்பா, परमेश्वर यीशु मसीह आप मेरे साथ आइए, என் கூட வாங்கப்பா, आप मेरे साथ आइए என் परमेश्वर, கூட ஓடி வாங்கப்பான்னு சொல்றேன். परमेश्वर आप मेरे साथ दौड़ कर आइए। நான் ஆண்டவரை நம்பும் பொழுது मैं जब परमेश्वर पे विश्वास करने लगा, அசாத்தியமான காரியங்களும் जो नहीं हो रहा असंभव कार्य भी சாத்தியமாக மாறுங்க. वहाँ पर जो है संभव होगा। ரன்னிங் ரேஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். मैं जो है दौड़ने लगा, பாய்ஸ் கூட வாங்க, பாய்ஸ் கூட என் கூட வாங்க, என் கூட ஓடி வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். मैं यीशु मसीह से कहने, यीशु मसीह मेरे साथ आइए करके मैं कहने लगा। அப்படியே பின்னாடி இருந்து யாரோ கையை பிடிச்சு அப்படியே தள்ளி விட मुझे ऐसा மாதிரி एहसास हो कि पीछे से किसी ने मुझे जो है धक्के मार के जो सामने ले முதல் गया। ரவுண்ட் அடிக்கிறேன், ரெண்டாவது அடிக்கிறேன், மூணாவது அடிக்கிறேன், 4 ரவுண்ட் அடிச்சு முடிச்சு நின்னு அப்படியே இப்படி அடிச்சுக்கிட்டே நிக்கிறேன். ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து அப்படியே எல்லாரோட செஸ்ட்ல அப்படியே பாஸ் பண்ண ஒரு சீட் குத்திக்கிட்டே இருக்காரு. वहाँ पर मैंने देखा पहला राउंड, दूसरा राउंड, तीसरा राउंड, चौथा राउंड मैंने समाप्त करके वहाँ पर बहुत कांपते हुए पहले खड़ा हुआ, तो किसी मिलिट्री ऑफिसर ने जो है सबसे जो स्टैंड लगा रहा था पास है मेरे छाती அப்ப ஆண்டவரை கேக்குறேன், तब मैं परमेश्वर से पूछा, ஆண்டவரே மூலையில நின்னுட்டு இருந்தேன், मैं उस कोने में खड़ा था, ரன்னிங் ரேஸ் ஓட சொல்லி சொன்னாங்க. मुझे जो है दौड़ने के लिए कहा, கால் ரவுண்ட் அரை ரவுண்ட் கூட தாண்டல. मैं जो है आधे रास्ते में मैंने तय नहीं किया, என் கூட ஓடி இருந்தவங்க என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. और जो मेरे साथ दौड़ के आने वाले सब मुझे छोड़ के चले गए।
ஏசப்பா கூட வாங்கப்பா என் கூட வாங்கப்பா என் கூட ஓடி வாங்கப்பா நான் சொன்னேன். यीशु मसीह आप मेरे साथ आइए परमेश्वर आप मेरे साथ दौड़ कर मैंने कहने लगा என்னை பிடிச்சி நீ பாஸ் பண்ண வச்சிங்கன்றவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் मुझे ஆண்டவரே. पकड़ कर लेकर आकर मुझे पास कर इसलिए परमेश्वर को धन्यवाद। ஆண்டவரோட சொல்றேன், मैं परमेश्वर से कहा நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. சத்தியமா சொல்றேன், सच में मैं कहता हूँ எல்லாம் அப்படி பின்னாடி பாருங்களேன். आप पीछे मुड़ के देखिए நேரத்தை பார்த்து சொல்லுங்க, उस समय को देख करके लिए கொஞ்ச நேரம் நில்லே. थोड़ा देर खड़े हो जाओ। சுவாரஸ்யமா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. बहुत जो है अच्छी रीति से जो है உன் பாட்டுக்கு நீ அக்கறையே இல்லாம இப்படி ஸ்பீடா போய்கிட்டு जो இருக்கியே. है तो ऐसे ही आप चलते रहता है। ஆமென். சத்தியமா சொல்றேமா, मैं सच कहता हूँ 22 ஆப்ஸ்டிகல் ஃபாரின் பிராக்டிகல் फिजिकल ट्रेनिंग और जो है 22 जो ऑब्स्टिकल्स जो है फिजिकल ट्रेनिंग होता है आर्मी में அதுல ஒரு செலக்ஷன் கூட தகுதி இல்லாத என்னைய आप एक सिलेक्शन के लिए भी काबिल नहीं होने वाला मुझे 3300 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. 3300 लोग वहां पर खड़े थे। அதுல கடைசி வருஷம் கூட நிக்க தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே उस आखिरी रो में मुझे खड़ा होने के लिए मैं काबिल नहीं हुआ परमेश्वर मुझे ஆண்டவர் முதல் வருஷம் வந்து நிக்க जो है छोटे लोगों को दूध से उठाता है वचन कहता है உனக்கு உதவாம கிடந்தேன். मैं जो है ना चीजता हूँ जो किसी के लिए काबिल नहीं था। சொல்லுது वचन कहता है நீ உனக்கு உதவாம நிக்கிறியா? वचन कहते कि तो कुछ किसी का गाने के लिए तो काबिल இங்க नहीं வாடா, तुम इधर आओ இங்க வா, हम आओ इधर உனக்கு தான் ரசிக்கிறேன். यही आपके लिए सिखाता है நீ என் பக்கத்துல உட்காரா, मेरे पास बैठो நான் இருக்கேன் मैं तुम्हारे लिए मैं हूँ அப்படி ஆண்டவர் என்னை பண்ணார். और इसी प्रकार परमेश्वर मुझे பிசிக்கல் ட்ரெயினிங்ல பாஸ் பண்ண கிருபை பண்ணாரு, जो फिजिकल में मुझे पास करने की कृपा की மெடிக்கல்ல பாஸ் பண்ண கிருபை பண்ணாரு. मेडिकल में पास किया எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம் டீச்சரை மாட்ட சொல்லிட்டு मैं जो है एग्जाम आ रहा है मेरे लिए बहुत दूरी है कि मैं टीचर में से नहीं ஆனா 100க்கு 18 மார்க் எடுக்க தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் तो 100 में 18 मार्क्स भी मैंने लेकर नहीं आता 100க்கு 78 மார்க் எடுக்க ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். வீட்டுக்கு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரமோட்டர் கார் வீட்டுக்கு வருது. और 10 दिन के बाद मेरे घर पे जो है एक लेटर आता है இப்போ கிளைமேக்ஸ் वहां पे जो है क्लाइमैक्स है இம்பார்ட்டன்டான விஷயம். ये बहुत ही इंपॉर्टेंट कार्य என் சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க, रिश्तेदार कहते हैं எனக்கு 13 वयசு இருக்கும்போது சொன்னாங்க, मेरे उम्र जब था मुझे कहने लगे இந்த ஆண்ட்ரூ ये एंड्रू இவனை நான் அடிச்சு சொல்றேன், मैं जो इसे ठोक के कहता हूं इस बातों को பின்னாடி இருக்கிற தெருவுல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மோஸ்ட் வாண்டட் திருட்டு கும்பல் லிஸ்ட்ல இருப்பான்னு जो சொன்னாங்க. पीछे जो पुलिस स्टेशन में जो है मोस्ट वांटेड गैंग में जो इसका नाम रहेगा எனக்கு சொன்னாங்க ஆண்ட்ரூவை और मुझे कहा एंड्रू को இவெல்லாம் ये सब ட்ரைசைக்கிள் டிரைவர் ஆகலாம், ये जो ट्राइसाइकिल जो ड्राइवर होता है उसी के लिए कार्य है இவனா ரிக்ஷா டிரைவரா தான் லைக். ये जो रिक्शा का ड्राइवर के लिए लायक है என்னோட தம்பியை பார்த்து சொன்னாங்க, भाई को देखकर कहने लगे இவன் மூடத்துக்கு லோட் மேனாக தான் லைக் அப்படின்னாங்க. ये जो है कूली के कार्य के लिए ही काबिल है 10 நாளைக்கு அப்புறம் ப்ரமோட்டர் கார்டு வீட்டுக்கு வருது. 10 दिन का बाद जो प्रमोट कार्ड जो है मिलता है कॉल लेकर आता This है person is selected for Indian Army soldier for special force. कॉल लेकर आता है So மைண்ட்ல சிந்தனை ஓடுது. तब जो है मेरे मन में एक विचार आती है ஆண்டவர் சொல்றாரு, तो परमेश्वर कहता है அப்படியே எடுத்துட்டு போடா. इसे लेकर जाओ மதுரையில கூட்டம் நீ எவனெல்லாம் அசிங்கப்படுத்துறானோ, मथुरा में जितने लोग तुझे जब बेइज्जत किया நீ எவனெல்லாம் கேவலப்படுத்துறானோ और कितने लोग तुझे अपमानित किया எல்லாத்தையும் இதை போய் காட்டு. ये सब कुछ ले जाकर ले दिखा நான் நேரா தாத்தா பாட்டிட்ட जो मेरे दादा दादी के पास நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிட்டேன். मैं जो सेंट्रल गवर्नमेंट का स्टाफ हूं அத்தனை மேடம் வரேன். बाबा और मामी से कहने लगा அவன் நான் கவர்மெண்ட் ஜாப் मैं போயிட்டேன். जो गवर्नमेंट जॉब में सेलेक्ट हो गया பாக்குறாங்க. बात है देखने लगा நானும் நம்புறேன்னா मैं विश्वास करता हूं இந்த சர்டிபிகேட் காட்டினதுக்கு அப்புறம் அவன் 3 நாள் ரூம் போட்டு அழுது பண்ணி. अगर मैं सर्टिफिकेट दिखाने के बाद जो 3 दिन जो है रूम लेकर जो रोए होंगे ஆமென். आमीन கடைசி எல்லாத்தையும் தூக்கியாச்சு. सब इस प्रकार सब कुछ उठा लिया அப்புறம் 10 நாளைக்கு ஒரு இன்னொரு லெட்டர் வருது. जो 10 दिन के बाद दोबारा लेटर आता है ஓகே நீங்க பாம்பேல போய் 3 நாள் ஆர்மி செலக்ஷன்ல நீங்க செலக்ட் ஆகி நீங்க போய் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்றாங்க. उसी प्रकार बॉम्बे में जाके पूना में जो है ट्रेनिंग सेंटर अटेंड करने का
लेटर 2003 எனக்கு 17800 சம்பளம். और जो 2003 में मुझे 17,000 पेमेंट था, 300 रुपया 17,300 रुपया पेमेंट ஒரு था। பேக் தூக்கிட்டு और जो है बैग उठा लिया, வண்டியில உட்கார்ந்துட்டேன். मैं जो गाड़ी में நான் போயிட்டு அவங்க போயிட்டு பாம்பேல இறங்கிட்டேன். मैं जो सीधे जो है बॉम्बे में उतर गया। அவங்க போய் பார்க்கல அப்படி படி தங்கத்துல கோல்ட்ல அதாவது பித்தளை எழுதி ஆர்மி ஹெட் குவார்ட்டர் वहाँ पे जो पूरा गोल्ड कलर में लिखा आर्मी हेडक्वार्टर करके, வெளியில பார்க்கறேன். और जब मैं बाहर देखा, உள்ளே பார்க்கறேன். मैं अंदर भी देखा, எல்லாம் பிரான்ஸ்ல பயங்கர படிக்கிறாங்க எல்லாரும். और जो वहाँ पे जो बहुत भयंकर दिखता लोग, ஆண்டவரோட கேக்குறாங்க. मैं परमेश्वर से पूछा, ஒன்றுமே இல்லாமல் என் வாழ்வை ஒரு பூரண வார்த்தையிலே நீர் நடத்திடும் நந்தனை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே விதேசரே இந்நாள்களை சுமந்தவரே मैं इस प्रकार जो है वहाँ पे देखने लगा, பயங்கரமா நிக்கிறாங்க எல்லாருமே. और बहुत लोग जो है भयंकर दिखते देखने। நான் கொண்டு போனது வாட்டர் பேக் அப்படி ஒரு மூலையில வச்சிட்டேன். मैं जो लेके गया तो टूटा बैग को वहाँ पर कोना में रखा, அப்படி நடந்து போறேன். मैं जो इस प्रकार चलने लगा। நார்மலான Dress. मुझे जो बहुत मेरे गंदा कपड़ा, மத்தவங்க பார்க்க டிப் டாப்பா இருக்காங்க. बाकी लोग जो देखने में बहुत ही सुंदर और टिप टॉप दिखते எல்லாம் हैं, இன் பண்ணிட்டு सब जो है इन करा हुआ था। இன்னைக்கு எனக்கு இன் பண்ண தெரியாது. आज तक मुझे इन करा नहीं। தொழில் கலசி நம்ம போச்சு. சொல்லுங்கம்மா. ये जो है हमारा जो है ये इस कार्य को किसी को ना बताए, ப்ராப்பரா இன் பண்ணிட்டு जो प्रॉपर इन करके அப்படியே ஷூலாம் போட்டுட்டு जो है शू पहन कर அப்படியே நிக்கிறாங்க. वो इस प्रकार आके खड़ा हो गया। அப்புறம் போய் எல்லாரும் கேக்குறேன். நான் வணக்கம் நான் अब मैं जब भाई नमस्ते कहने लगा, பிரதர் குட் மார்னிங். ब्रदर गुड मॉर्निंग कहने लगा। பிரதர் நீங்க எந்த ஊர் பிரதர்? आप कौन से गांव से हैं? நான் கன்னியாகுமரி. वो कहने लगे कि कन्याकुमारी। என்ன படிச்சிருக்கீங்க? आप क्या पढ़े हैं? நான் एमबीए ஹர்ஷா. हम जो है MBA अच्छा नहीं पढ़ा है। பக்கத்துல இருக்க சார் நான் வணக்கம் आज जो बगल में पूछने लगा भाई आप कौन सा गांव के हैं? சேலம். मैं सेलम का हूँ। என்ன படிச்சிருக்கீங்க? आप क्या पढ़ा है? நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. मैं MSc माइक्रोबायोलॉजी। பிரதர் நீங்க? ब्रदर आप? நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். मैं BA पॉलिटिकल साइंस। பிரதர் நீங்க? आप ब्रदर? நான் பிபிஏ. मैं BBA। அங்க ஒருத்தர் கேக்குறாரு. आप एक जन पूछने लगा ஏய் ए இவ்வளவு கேக்குறல்ல इतना पूछता है ना, நீ என்ன படிச்சிருக்க? तुम क्या पढ़ा है? நான் 10th. मैं 10th। ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது वचन कहता है ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தரும் அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தரும் அதிசயமே. நான் இதற்கான ஆத்திரன் அல்ல நன்றி
சாப்பிடணும்னா अगर अच्छा खाना खाना है तो உங்க வீட்டுக்கு தான் வரணும். आपके घर ही आना है। சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா ஆச்சு. जो रिश्तेदार के घर ही जाने से நல்ல Dress வாங்கி கொடுக்கணும்னா अगर अच्छा कपड़ा पहनना है तो சொந்தக்காரங்க रिश्तेदार के घर पे கிறிஸ்மஸ் क्रिसमस में न्यू ईयर में ஈஸ்டர் ईस्टर में இதுக்கு தான் வாங்கி தருவாங்க. और इस प्रकार समय में नहीं அது होते நடு ரோட்ல அப்படியே ஓரத்துல நிக்கணும். और जो है उसी प्रकार जो कोने में खड़ा हुआ है அப்புறாணி நிக்கணும். और जब इस प्रकार அப்படியே கை பிடிச்சு அப்படியே வந்து இருப்பாங்க. और जो बेचारे समय में खड़ा रहना है ஏய் வாங்க 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 आई आई कहते हैं அப்படி உனக்கு குன்னூரு ये लोग अपने 300 அப்படி உனக்கு குன்னூரு 300 அப்படி உனக்கு ஐநூறு 500 रुपया अभी चले जाओ அப்படின்னு சொல்லுவாங்க. इस प्रकार कहते हैं இந்த வசனம் சொல்லுது लेकिन वचन कहता है எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சியோ அதே இடத்துல உன்னோட தலையை உயர்த்துவேன்னு சொல்லுது. जहां पर तुम्हारा सिर झुका है वही सब जगह पर तेरे सिर को मैं ऊंचा करूंगा कहता है அப்ப எனக்கு என்ன தலை குனிவு? आप तो मेरा कौन सा सर जहां पर झुका है 1996 1996 में நடு ரோடு रास्ता बीच रास्ता கேரளா பிளாட்ஃபார்ம் और जो मेरा क्या जो है प्लेटफॉर्म था ஆண்டிப்பட்டி आंटीपट्टी கேக்குறீங்களா? எந்த ஊர்ல எனக்கு கஷ்டம்? कहां पे मुझे बेइज्जत हुआ இது எந்த ஊரு? ये कौन सा गांव है तो कौन सा देश है राज्य है பாகிஸ்தான். அந்தமான் இதுல அந்தமான்ல இது எந்த ஊரு? யா அபு அது எந்த ஊரு? நான் வந்தோம்ல அது எந்த ஊரு? போர்ட் பிளேயர். ஐயா இந்த பேம்பு ஃபிளாட்ல இன்னைக்கு உங்களுக்கு அசிங்கம், இன்னைக்கு பேம்பு ஃபிளாட்ல இன்னைக்கு உங்களுக்கு அவமானம்னா உங்களை ஆண்டு போயிட்டு அக்கால உங்களை உயர்த்த மாட்டாரு. இதே தலையில உங்களை உயர்த்த மாட்டாரு. आपका बेइज्जत हुआ है आपका अपमान हुआ है परमेश्वर बोलता है आपका सर ऊंचा करेगा बल्कि बैंकू फ्लैट में खुद वहां पे आपका सर ऊंचा करेगा ஐயா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. आप जो है पास्टर जो है बहुत ही फील हो गए எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க. आप जो है बहुत ही जो है कितने तकलीफ से बातें करते हैं முடிச்சிடாதீங்க. खत्म मत कीजिए ஒரு 10 மணிக்கு முடிங்க. और 10 बजे 7:50 சொல்லிருக்காங்க. जो 7:50 के है 5 10 15 15 ஸ்தோத்திரம். और 5 10 15 मिनट है 8 மணி பஸ் வரும். 8 बजे बस आएगा ஆமென். आमेन யாருக்கா போர் அடிக்குதா? तो किसी को भी बोर लगता है क्या இந்த பையன் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ये बात करे तो நீங்க நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் சரி பரத கொஞ்ச நேரம் டீ குடிச்சு வந்து உட்கார சொல்லுவீங்க. आप जो मेरे ब्रदर और बात करिए हम जल्दी भी कराएंगे அவன வச்ச கமெண்ட் இருக்கு. और उनके बहुत अच्छे से बात करेंगे அவனோட கையை காலை கட்டி உட்கார வச்சிட்டீங்க. लेकिन उसे जो है हाथ और पैर कहाँ पे बैठा दिए हैं அவன் அந்த கேள்வி தம்பி बैठा हमारे भाई அவன் உடம்புள்ள அவனுக்கு சாட்சி இல்லை. और उनका पूरा शरीर ही गवाही है அதான் குஸ்தியாக இருக்குது. इसीलिए वो बहुत खुश है அன்னைக்கெல்லாம் நீ கட்டி வச்சிட்டீங்க. आप सब उनको सब बांध के रखा हुआ है ஆண்டவர் சித்தம்னா अगर परमेश्वर की इच्छा हो तो இன்னொரு நாள் கட்டி போதும். अगर जो है நீங்க இவருக்கு வந்து அதாவது ஆண்டவராக இயேசு செட்டிப்பட்ட தெய்வம் சொல்றாங்க. यीशु मसीह किस प्रकार का परमेश्वर है அவர் அள்ளி கொடுக்கணும். वो जो है फुल कर देने वाला है சரிங்களா? நீங்க இவருக்கு டைம் கிள்ளி கொடுங்க. लेकिन आप जो है टाइम पीछे जो थोड़ा सा ही दिया है அடுத்த ஆண்டவர் சித்தம்னா लेकिन परमेश्वर अगर इच्छा हो तो 2024ல आज 2024 में ही ஃபோன் பண்ணுங்க. आप मुझे फोन कीजिए வினோதைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. पास्टर को फोन करके कहिएगा சசியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. सची पास्टर को फोन करके कहिएगा ஐயா கிள்ளி கொடுக்க மாட்டேன் டைத்தை அள்ளி தரேன் ஒரு திருப்பி கூப்பிடுங்கன்னு मैं சொல்லுங்க. थोड़े समय नहीं दूंगा परमेश्वर और भी जो आपको भरपूरी का समय दूंगा कहिएगा आने वाले समय में आप आने वाले काल में आने वाला समय में हमारे तरह काल में अगर प्रभु यीशु मसीह को चाहते हैं तो सिद्धम बना हम फिर से आएंगे. और कड्डी पावर நான் சொன்ன டெஸ்டிமனி 0.0000 தான் சொல்லிருக்கேன். मैं जो कहा हुआ टेस्टमेंट सिर्फ 0.000 ही रहा ஆமென். டைம் ஆச்சு. கிளைமேக்ஸ் இருக்கு. சொல்லணும் வெயிட் பண்ணுங்க. एक्चुअली வந்து மதுரையில இருந்து ஆண்டிப்பட்டின்ற பக்கத்துல 300 வண்டி நிக்குமா. वहां पे आंटीपट्टी नाम जो 300 गाड़ी खड़ा है 300 வண்டியிலேயே நம்ம நிலச்சி வச்சிருக்க சாட்சிகள். और जो 300 गाड़ी में अपना गवाही को रखा हुआ है ஒரு வண்டியை நானும் சரி கூட்டி ஓடிச்சு அந்த மாதிரி கூட்டி வந்தாச்சு. मैं जो है एक गाड़ी को अंदमान जाएंगे बोल के ला दिया நீங்க ப்ரோட் पे அட்டெண்ட் பண்ணியாச்சு. पोर्टल में रखा हुआ है நேத்து சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தோம். मैं जो है कल चैट पे मैसेज दिया ஆ வண்டியை இறங்கணும். अभी सिर्फ थोड़े ही बात का जो होता है இன்னைக்கு கரெக்ட்டா 5 மணி வண்டி வந்து லேட் ஆயிடுச்சு. आज जब 5 बजे जो गाड़ी लेट हो गया அந்த வண்டியை எக்ஸாமின் பண்ணோம். वो जो गाड़ी को वहां पर हमें खड़ा किया அந்த ஷிப் ஓடுற சொல்றாப்ல और जो सिर्फ चलाने वाला कहने लगा நீ கார் மட்டும் ஏதோ டைம் இருக்கு. यहाँ पे जो सिर्फ कार चलाने का टाइम வண்டி அங்கேயே நிப்பாட்டி. और गाड़ी को वहीं खड़ा कर दो வண்டி அங்கேயே நிக்குது. वहाँ जो गाड़ी वहीं पे खड़ा
है நான் அங்கே நிப்பாட்டிட்டு சாவி மட்டும் எடுத்துட்டு போயிடுறோம். और जो गाड़ी को वहीं रखकर चाबी को लेके जाता हूँ ஆண்டவருக்கு சித்தம்னா परमेश्वर की अगर इच्छा हो तो திருப்பி வருவோம். मैं दोबारा आऊंगा அந்த வண்டியை நாங்களே டிராவல் பண்ணி எடுத்து वो வந்து गाड़ी दोबारा ट्रैवल करके अपने समुद्र लेकर आएंगे ஆண்டவர் எனக்கு பண்ண அற்புதத்தை परमेश्वर जो हमारे जीवन में क्या अद्भुत कार्य को என் குலசாமி எனக்கு பண்ண பெரிய ஒரு கிருபைய जो मेरे कुल देवता ने जो मेरे अनुग्रह जो मेरे जीवन में किया है சொல்றேன். मैं दोबारा कहूंगा என்னை விட பெரிய மேன்மையாக நீங்க வல்லமை உள்ளவர்கள் இயேசு நாமத்தில். अब आप मुझसे भी बड़े महिमा को परमेश्वर आपके जीवन में करने के लिए परमेश्वर चल रहे हैं இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோமா? एक क्लाइमैक्स में आएंगे क्या திருப்பி கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். हम जो है प्रार्थना करके फिनिश करेंगे பத்தல समय जो मुझे पूरा नहीं हुआ இல்ல அது பத்தல पूरा नहीं हुआ வேற வழி இல்ல. और कुछ जो और कुछ रास्ता नहीं है முடிச்சிட்டு ஆகணும். इसे समाप्त करना ही है 1996 நடு ரோட்ல அப்படியே இறங்கி விட்டுட்டாரு. जो 1996 में जो पिताजी जो आप बीच चौराहे में छोड़ दिया நல்ல சாப்பாடு சொந்தக்கார வீட்டுக்கு போனா சொல்ல முடியும். और जो अच्छा खाना खाने के लिए रिश्तेदार के घर में जाने से खा पाएंगे நல்ல Dress தான் சொந்தக்கார வீட்டுக்கு வந்து ஆச்சு. और जो अच्छे ड्रेस पहनने के लिए अगर रिश्तेदार वाले लेके देंगे कभी होगा நான் வசனம் சொல்லுது लेकिन वचन कहता है நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ जिस जगह पर जिस நீ எந்த जगह இடத்துல அவமானப்பட்டியோ और जहाँ पर तेरा सर झुका जहाँ पर अपमानित हुआ அதே இடத்துல உன் தலையை ஆண்டவர் உயர்த்தி சொல்றாங்க. परमेश्वर तुम्हारे मस्तिष्क को वही स्थान पर जो ऊंचा करेगा கேரா பிளாட்ஃபார்மா 13 வயசுல நடு ரோட்ல இருந்த என்னைய जो गहरा प्लेटफॉर्म के नाम से जो बीच चौराहा मुझे छोड़ा वो मुझे அதே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 மாடிக்கு ஆண்டவர் 2 மாடி பில்டிங் கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். उसी चौराहे में आज दूसरी जस्ट ऑपोजिट में मुझे 3 मंजिल का घर 2 करोड़ का घर दिया परमेश्वर நல்ல சாப்பாடு சாப்பிடுறதா சொந்தக்காரங்க கூட சாப்பிட முடியும். ஹோட்டல்ல சம்பளம் आज பேசுவாங்க. एक अच्छा खाना खाने के लिए होटल किसी के रिश्तेदार के घर में जाना लेकिन आज परमेश्वर मुझे अपना निजी रेस्टोरेंट देने के लिए परमेश्वर अनुग्रह कैसे परमेश्वर को धन्यवाद நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா சொந்தக்காரங்க வந்து ஆச்சு. ஆனா நீங்க ஒரு பிராண்டட் ஷோரூம் வச்சு வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. जो है अच्छे कपड़े के लिए मैं रिश्तेदार के घर में जाता आज मुझे मेरा खुद का एक शोरूम है जो ब्रांडेड शोरूम जो सारे जो संसार में जो मेरा वो ब्रांडेड कपड़े का जो दुकान है आमेन. எல்லாரும் வல்லமை உள்ளவங்க. मुझे ऊंचा उठाने वाला परमेश्वर आप सबको भी ऊंचा उठाने वाला परमेश्वर है எங்க வீட்ல என்ன சொன்னாங்க? मेरे घर पे लोग क्या कहने लगे நான் அடிச்சு சொல்றேன். मैं ठोक के इस कार्य को बताता हूँ பின்னாடி இருக்கிற தெருவுல போலீஸ் ஸ்டேஷன்ல மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட் என்னோட பேர் இருக்குன்னு சொன்ன ஜனத்துக்கு முன்னாடி जो पीछे पुलिस स्टेशन में मेरा नाम जो है मोस्ट वांटेड में लिखा रहेगा அதே போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் வராங்க. वही पुलिस स्टेशन से 2 लोग आता है வீட்டுக்குள்ள நான் இருக்கேன். इस प्रकार आने लगा घर में பிரதர் குட் மார்னிங். ब्रदर गुड मॉर्निंग எப்படி நான் நீங்க செலக்ட் आप जो है कितने आदमी में सेलेक्ट हुआ है कॉन्ग्रेचुलेशंस. कांग्रेचुलेशन करने लगा நான் சொன்னேன் अबैन करने लगा நான் கண்ட மேன்மை எல்லாம் परमेश्वर जो मैंने जो भी बढ़ोतरी को देखा ऊंचाई को देखा நீங்க எனக்கு கொடுத்த ஈவையா परमेश्वर आपने जो दिया वो दान है परमेश्वर அப்படின்னு சொன்ன ஆண்டவர். उस प्रकार परमेश्वर से कहने लगा ஆமென். आमीन நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை உம்மை நீர் நடத்தியதற்கு நான் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை உம்மை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம். நினைச்சு பார்ப்பேன். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தேன். ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மேன்மையும் அவர் பார்த்து परमेश्वर जो आपके जीवन में करने वाले हर एक जो बढ़ोतरी को देखा ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா वह क्या कहेगा என் பிள்ளை இன்னும் நல்லா இருக்கு. मेरे बेटा और भी जो है अच्छा रहना है என் பிள்ளை இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. मेरे बच्चे जो और आशीषित होना है என் பிள்ளை ஒரு
கஷ்டமே இல்லாம இருக்கணும். मेरा बेटा जो कभी और कोई तकलीफ नहीं என் பிள்ளைக்கு ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடாது உங்க மேல சிந்தனையா இருக்கிற ஆண்டவராக இயேசு. मेरे बच्चे को और कोई तकलीफ नहीं आना करके आपके बारे में चिंता करने वाला परमेश्वर है। பிசினஸ் டிராவல் பண்ணி அப்படியே நாங்க கார்ல போயிட்டே இருப்போம் ஹைவேல. आप जो है बिजनेस के लिए जो है ट्रैवल करके हाईवे पे जाते रहेंगे। அங்க மலை ஏறுவதற்கு ஒரு ஜனம் அப்படியே நடந்து அப்படியே கால்ல செருப்பு கூட இருக்காது, கையில ஒரு கம்பு இருக்கும், அப்படியே நடந்து அப்படியே நோக்கி எப்படி போயிட்டே இருப்பாங்க. जो है इस प्रकार के जो काले कपड़े पहन के जो है वहाँ पे जो रास्ते में चढ़ते हैं ना चढ़ाई आइए मतलब एंजॉय करने के लिए वो जो बिना चप्पल के जो है इस प्रकार डंडे लेकर चढ़ते हैं। அது மலை ஏறி போய் அந்த தரிசனத்தை எப்படியாவது பார்த்தறலாம்னு அப்படி பாப்பாங்க. वो जो है उस पहाड़ पे चढ़ के किसी प्रकार भी वो दर्शन को देख लेना चाहते हैं। ஆனா அவங்க என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அதுக்கு காது கேட்காது, காது वो कितना ही मन्नतें क्यों ना रखे लेकिन वो काम है कि नहीं सब सुनता है। அவங்க விண்ணப்பத்தை இங்க இருக்கிறது கண்ணு கிடையாது. और वो जो आपके जो है विनती को सुनने के लिए देखने के लिए उनके पास नजर नहीं है। ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையோட உங்களுடைய உள்ளத்துல लेकिन आपके जो सच्चे हृदय में ஏசப்பா என்னோட வாழ்க்கையில வாங்கறவரே आप ये कहेंगे सच्चे हृदय से परमेश्वर ஐயா என் குடும்பத்துல வாங்கப்பா परमेश्वर मेरे जीवन में मेरे परिवार में கஷ்டத்தை தீர்க்க மாடி ஒரு வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னா इस प्रकार मेरे जो जीवन में आइए ना इसको एक பரலோகத்துல வீட்டில் இருக்கிற தெய்வம் और सर्वराज के साथ में परमेश्वर குடுகுடன் ஓடி வந்து உங்களை மார்போடு அணைச்சு உங்களுடைய தேவைகளை யாவை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாரம்மா. गॉड का नाम मानता है भले लगाकर आपकी सारी जो है आवश्यकता को पूरा करने वाला परमेश्वर है। ஹalleluya Hallelujah. ஆமென். என்னைய பத்தி சொல்லிட்டே ஆண்டவர் मेरा नाम मेरे बारे में बताते हैं एंड्रू। என்னடா நீ கேளுங்க உங்க தம்பிக்கு என்னாச்சு आप पूछेंगे कि मेरे भाई को क्या हुआ, கேளுங்க உங்க தம்பிக்கு என்னாச்சு. तुम्हारे भाई को क्या हुआ पूछिए। இன்னைக்கு அவனுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது. अभी हुआ और इंडिया का कोई संबंध ही नहीं है। यूएसए பக்கத்துல இருக்கிற கனடால எனக்கு அவசியம் பேசினா உட்கார்ந்து वो यूएसए के पास कनाडा में जब एक सिटीजन के रूप में वहां மாசம் அவனுக்கு 7 லட்சம் சம்பளம். उसको महीना जो है 7 लाख पेमेंट है। ஒரு 3 மாசத்துல எனக்கு ஃபோன் பண்றான். और 3 महीने से पहले मुझे फोन किया था। அண்ணா பேசலாட நான் பேசலாம் சார். जो मैंने कहा भैया प्राइस राउंड कहने लगा। ஒரு வீடு வாங்கிங்க சின்ன வீடு. मैं जो एक छोटा सा घर ले लिया। எவ்வளவு தொகை கேக்குறேன். मैंने पूछा कितना भाई, அண்ணா just for 6.5 crores. उसने कहा भैया सिर्फ जो है 6.5 करोड़। நான் சொல்றேன் मैं उससे पूछा ஏ நம்ம தெருக்கோடியில இருந்து மறந்துடாதா நீங்க கோடியில போற ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன். हम जो है गाना में खड़े थे नहीं सुना पाते கஷ்டப்படுறாங்க நீ போய் பண்ற. और जो भी जो तकलीफ का तुमने मदद कीजिए உன்னை ஆண்டவர் இன்னும் உயர்த்தட்டும். और परमेश्वर और भी तुझे ऊंचा उठाए। ஏன்னா அவன் இழந்தது எல்லாத்தையும் அவனுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்துட்டாரு. परमेश्वर को जो कुछ भी खोया था परमेश्वर दोबारा उसे लौटा दिया। இன்னைக்கு நான் ஒரு இழப்பு எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இழப்பு ஆண்டவர் ரெண்டாம் தலையா திரும்ப கொடுத்து வல்லமை உள்ளவரா இருக்கிறார். अगर आज से दोबारा दुगना तुझे लौटाने के लिए परमेश्वर सक्षम है। புரியல எழுந்தில்லைகளே நன்றி சொல்லுகிறோம் ஒரு மகிமைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா அந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதித்தபடியால் உங்க நன்றி சொல்லுகிறோம்
அப்பா எங்க மத்தியில் கொண்டு வந்த அருமையான பிரதர் ஆண்ட்ரூ அவங்க டீமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை அன்பும் எடுத்து பயன்படுத்தி முடிச்சு வைக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் அவங்களுக்கு நேர கரங்களை நீட்டி ஜோமனோ சபல வாதுண்டாக ஹalleluya. துனியா பூரா சாந்தைக்கு உலகம் முழுவதும் அவங்க பிரயாணம் பண்ணி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் அவங்க டீமுக்காக அந்த ஜோமனோ ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே தேசம் முழுவதும் கடந்து செல்ல, உலகம் முழுவதும் கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டுங்க. உங்கள் வார்த்தையை கொண்டு போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒரு கரம் கொண்டு இருக்கட்டும். இப்பொழுது பிரயாணப்பட்ட போகும்போது ஒரு சமூகம் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தரை பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பினையும் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் இன்றும் மீண்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.